டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். 2 தடவை பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. நான் எங்களை பொறுத்த வரைக்கும் மதசார்பற்ற கூட்டணியுடைய செயல்வீரர் கூட்டத்திலையும் பேசிட்டேன். காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்வீரர் கூட்டத்துக்கும் விஜய் பிரபாகர் வந்தார். விஜய் பிரபாகரை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி முழு ஆதரவோடு அழகர்சாமி நாயுடு அவர்களுடைய பேரனாக அவரை காங்கிரஸ் கட்சி பார்க்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய மாமன்ற உறுப்பினராக மதுரையில் இருந்தவர் அழகர்சாமி அவர்கள். பெரியவர் ஐயா அழகர்சாமி அவர்களுடைய பேரனாக காங்கிரஸ் கட்சி அவரை வேட்பாளராக பார்க்கிறோம். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த பூமியிலே அவர் நிற்கிறார். அவருடைய வெற்றிக்காக காங்கிரஸ் கட்சி 100% முழு மனதோடு பணியாற்றுகிறது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், உங்கள் தந்தியினுடைய ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்டீங்கனாலும் சரி, அங்கே இருக்க கர்சாமிட்ட கேட்டீங்கனாலும் தெரியும், காங்கிரஸ் கட்சி எப்படி பணியாற்றுகிறது. அதெல்லாம் வழக்கெல்லாம் பார்த்துக்குறோம். வழக்கு 2 பேர் வழக்கு போட்டுக்கிறோம். அது வழக்கு நீதிமன்றம்னா அது பார்த்துக்குறோம். இது தேர்தல். இதில் எங்களை பொறுத்த மட்டும் கூட்டணி தர்மத்திற்கு நாங்கள் எப்போவுமே பாஜக மாதிரி உள்ளடி வேலை பார்க்காதவங்க. நாங்கள் உண்மையாக 100% காங்கிரஸ் கட்சி எங்களுடைய வேலையை கூட்டணி கட்சிக்காக பண்ணோம். அண்ணாமலை எப்படி கான்ட்ராக்ட் வாங்கிட்டு பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக பணியாற்றிட்டு இருக்காரோ அப்படிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். எங்களை பொறுத்த மட்டும் முழுமையாக முழு மனதோடு அனைவரும் வெற்றி பெற வேண்டும், எங்களுடைய கூட்டணியுடைய ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும், காங்கிரஸ்காரர்களுடைய செயல்பாடு இருக்கும். மொத்த நிர்வாகிகள் கடத்த இதயத்தோடு இருக்காங்க, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. அவங்க சைடில் என்ன மாதிரி இருக்கு? இல்லை, அதை ஒத்துக்கிறணும்ல. உங்களுக்கு பார்த்தோன்னா காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு அதை நான் செயல் வீரர் கூட்டத்தில் பேசினேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் வீரர்கள் மத்தியில் 6 தொகுதியிலே நான் பேசும்போது சொன்னது தான். நம்மளுக்கு வருத்தங்கள் இருக்கலாம், நம்மளுக்கு காங்கிரஸ் தொண்டர்களுக்கு நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கலாம், நம்ம கேட்டு போகும்போது நம்மளுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம், இதெல்லாம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் தள்ளி வைக்கணும். நம்மளோட சண்டை பெரிய சண்டையாக இருக்குது. கோட்சேவனுடைய வாரிசுகளை எடுத்து போராடிக்கிட்டு இருக்கோம். அவங்களோட அடிமையாகி தொலைஞ்ச பழனிசாமி நம்பியார் செட்டோட நின்று சண்டை விட வேண்டியா இருக்குது. நம்பியார் செட்டுன்னு சொன்னால் தினகரனா அங்கே போய் நிற்கும்போது நம்மளுக்கு அதை விட பிரச்சனையாக இருக்குது. இதனால் என்னட்டுன்னா நம்மளை பொறுத்தவரையிலும் நம்முடைய சண்டை என்பது பெரிய சண்டையாக இருக்குது. அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தள்ளி வச்சுக்கிடுவோம். நானும் அதில் உங்களுடைய வருத்தத்தை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன். அது என்னட்டா அது ஒரு விஷயத்தை நம்ம அவங்களுடைய வழியை புரிஞ்சு கொண்டு மூவ் பண்ணோம்னா தான் பண்ண முடியுமே ஒழிய அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சாமி, ஒன்றுமே இல்லை, இந்த அவமானம் படலை, எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் ஜம்முன்னு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய வருத்தத்தை நம்ம போக்க முடியாது. அதனால் அது காங்கிரஸ் செயல் வீரர்கள்ட்ட பேசின பேச்சு. அது என்னை பொறுத்த மட்டும் எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஏற்றுக்கொண்டு பணி தொடருது. எல்லா தொகுதியிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தோழர்களுடைய பணிங்கிறது எங்களுடைய பணி. எப்பொழுதும் நாங்கள் எப்படி பண்ணுவோமோ, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல், எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனையும் பண்ணாமல் காங்கிரஸ் கூட்டணியால் இருக்கும்போது காங்கிரஸ் தோழர்கள் பணியாற்றுவது என்பது எங்களுடைய பழக்கம். அதை தொடர்பு நாங்கள் அடுத்தே சொல்லிட்டார் அவர். அது தொகுதியில் அடுத்த நாளே தெளிவுபடுத்துறாரு. அதுக்கெல்லாம் பிரச்சனை ஒன்றும் இல்லைன்ட்டார். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சட்டமன்ற ஊரில் கேட்டாங்களாம், சட்டமன்ற தொகுதியில் 2 நாள் நீ வர்றதே போகிறதே இல்லைன்னு ஒன்று. அதுக்கு அவர் சொன்ன டைலாக் தான் அந்த டைலாக். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.